அனைவருக்கும் வணக்கம். ராமகோபால்ஜி சொல்லுவாரு, நாய் தான் வாலாட்டணும், வால் வந்து நாய் ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா தமிழ்நாட்டுல சிறுபான்மை ஆட்சி அதிகாரம் கொண்டு சாவி கொண்டு திராவிட கட்சிகள் மூலியமா நம்ம இந்து மக்களுடைய அதிகாரங்களையும் அடையாளங்களும் மறைச்சாங்க, பறிச்சாங்க. அதோடைய பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்து மதம் அடையாளமா இருந்த திருவள்ளுவர், ஔவையார், பாரதியார் இவங்க எல்லாமே ருத்ராட்சி கொட்டை, திருநீறு, காவி துணி அணிஞ்ச உருவப்படத்தெல்லாம் மாற்றி அமைச்சது மட்டும் இல்லாம இந்து மத புராணங்களையும் மறைச்சிட்டாங்க. திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யும் காலத்துல பாடப்புத்தகத்துல அதனுடைய நிகழ்ச்சியா தான் தாவேக அரசாங்கம் இப்போ ஜாதி மத அடையாளம் யாரும் மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஜாதி மத சர்டிபிகேட் கொடுக்கறது இந்த அரசாங்கம் தானே. ஸ்காலர்ஷிப் கொடுக்கும் போதும், வேலை கொடுக்கும் போதும், பதவி உயர்வு கொடுக்கும் போதும் ஜாதி மத சர்டிபிகேட் கொடுத்துட்டு அவங்ககிட்டே போயிட்டு நீ ஜாதி மதம் பார்க்க கூடாதுன்னு சொல்றது வந்து ஒவ்வொரு குடிமக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பறிக்கக்கூடிய செயல். அவனுடைய மதத்தை பின்பற்றத்தை நீங்க வந்து அழிக்கக்கூடிய செயலா தான் இது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு வகையான இந்து மத விரோத போக்கு. இந்து மத அடையாளங்களை ஒரு வகையா மறைமுகமா சிறுபான்மையர்களுடைய தூண்டுதல் மூலம் மதமாற்ற கும்பல்களுடைய தூண்டுதலா தான் இந்த செய்யக்கூடிய செயலா தான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் இந்து மக்களுடைய இன அழிப்பை வந்து பாட புத்தகத்துல இருந்து இப்போ மாணவர்களிடையே வந்துட்டாங்க. பாடப்புத்தகத்தை அழிச்சது மட்டும் மாணவர்களிடையே அழிக்கணும், இந்து மத அடையாளம் அழிக்கக்கூடிய செயலா தான் இது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம இந்து மக்கள்லாம் விழிப்படைஞ்சுக்கணும். மாறுதலுக்காக நம்ம இந்து மக்கள்லாம் ஒன்றிணைக்கணும். ஜெயஹிந்த், வந்தே மாதரம்.